இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் புதிய நவீன ஏவுகணையை தயாரித்துள்ள ஈரான். மீண்டும் மோதினால் இஸ்ரேல் நாசமாகும் என எச்சரித்த ஈரான். காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதை அனுமதிக்க மாட்டோம், சிவப்பு கோட்டை தாண்ட வேண்டாம் என முதல் முறையாக எச்சரிக்கை விடுத்துள்ள எகிப்து. காசாவில் வெற்றி சாத்தியமில்லை. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினரிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் தகவல். அமெரிக்காவில் பெண் குழந்தை மீது பாலியல் தாக்குதல் நடத்திய ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவ அதிகாரி. அமெரிக்காவில் இருந்து திருட்டுத்தனமாக இஸ்ரேலுக்கு தப்பி ஓட்டம். இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்கியதை நிறுத்திய கனடா நிறுவனம். இந்திய வம்சாவளி அமைச்சர் மீது பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டு. குழந்தைகளை கொல்வதால் நீங்கள் பலசாலிகள் அல்ல, மக்களை பட்டினி போடுவதால் நீங்கள் வீரர்கள் அல்ல. ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு நெத்தியடி பதில் கொடுத்த ஆஸ்திரேலிய அமைச்சர். இஸ்ரேலுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மிசைல்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் அசிஸ் நாசர் சாதே IRNA செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளதாவது: இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்பதற்காக அதிநவீன மிசைல்ஸ்கள் தயாரிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற 12 நாட்கள் போரில் ஈரான் பயன்படுத்திய ஏவுகணைகள் அனைத்தும் சில ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்டவை. ஆனால் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள மிசைல்ஸ்கள் அனைத்தும் நேரடியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் நவீனமானவை என கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் 500 பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்களையும் 1100 ஆளில்லா விமானங்களையும் ஏவி பதிலடி கொடுத்தது. இதில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடிமக்கள் 31 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 3000 பேர் காயமடைந்தனர். 36 மிசைல்ஸ்களும் ஒரு ஆளில்லா விமானமும் நேரடியாக இலக்குகளை தாக்கின. இதில் 240 அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்த சுமார் 2305 வீடுகள் சேதமடைந்தன. பிரபல வெய்ஸ்மான் பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள் தகர்க்கப்பட்டன. சுமார் 12,000 ஆக்கிரமிப்பு குடிமக்கள் வீடுகளை விட்டு தற்காலிக அகதிகளாக வெளியேறினர். காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் திட்டம் சிவப்பு கோட்டை தாண்டுவதாக அமையும் என இஸ்ரேலுக்கு எகிப்து கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபத்தர் அப்துல் லத்தி CNN தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் கூறியுள்ளதாவது: காசா மக்களை அங்கிருந்து வேறு நாடுகளுக்கு வெளியேற்றுவது பாலஸ்தீன தனி நாடு கொள்கையை நீர்த்து போகச் செய்யும். அது ஒரு சிவப்பு கோடு. அதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுபோன்ற திட்டத்திற்கு எகிப்து ஒத்துழைக்காது. அப்படி நடக்கவும் எகிப்து அனுமதிக்காது. காசாவில் இருந்து மக்களை வெளியேற்றுவது அநீதியானது, நன்னெறிகளுக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது. தாய் நாட்டில் இருந்து அதன் மக்களை அப்புறப்படுத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு முக்கிய பிரச்சனை. அடுத்த பிரச்சனை, மக்கள் அங்கிருந்து வெளியேறுவது ஒரு ஒன் வே டிக்கெட். மீண்டும் ஒருபோதும் அவர்கள் தங்களது தாய் நிலத்திற்கு திரும்ப முடியாது. அது பாலஸ்தீன தனிநாடு கொள்கையை குழி தோண்டி புதைத்துவிடும். எங்கள் எல்லை அருகே அப்படி ஒரு ஆக்கிரமிப்பை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். காசாவிற்கு உதவி பொருட்கள் செல்வதை தடுப்பது இஸ்ரேல் மட்டுமே. நாங்கள் எல்லைகளை திறக்க தயாராக இருக்கிறோம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். காசா போர் ஒரு அரசியல் போர். இதில் வெற்றி சாத்தியமில்லை என இஸ்ரேல் இராணுவத்தினர் கருதுவதாக அண்மையில் நடந்த கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. இஸ்ரேலின் ஹீப்ரூ பல்கலைக்கழகம் நடத்திய கருத்து கணிப்பில் காசாவில் உள்ள ஆக்கிரமிப்பு படையினர் 25% பேர் நம்பிக்கை இழந்த நிலையில் இருப்பதாக கூறியுள்ளது. சுமார் 50% பேர் நெத்தன்யாகு கைதிகள் விவகாரம் மற்றும் போர் விவகாரங்களை சரியாக கையாளவில்லை என கருத்து தெரிவித்துள்ளனர். காசாவில் ஆக்கிரமிப்பு போரில் ஈடுபட்டு வரும் 300 பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதில் 25.7% பேர் இந்த போரில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ளனர். சுமார் 10% பேர் முற்றிலும் விரக்தி மனநிலையில் இருப்பதாக கூறியுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் இஸ்ரேலின் ஒய்நெட் இணையதளம் வெளியிட்டுள்ள தகவலில் இஸ்ரேல் இராணுவத்தினர் சுமார் 30% பேர் பணிக்கு திரும்பவில்லை என்றும் அவர்கள் அதற்கு விரும்பவில்லை என கூறியிருந்தது. ரோனி ஜாகவி என்ற இஸ்ரேல் ரிசர்வ் படை விமானி கூறும்போது, கடந்த முறை சண்டை நிறுத்தம் முறிந்த உடனேயே தான் பணியில் இருந்து விலகியதாகவும், இந்த போர் இஸ்ரேலை காப்பதற்கான போர் இல்லை, மாறாக முழுக்க நெத்தன்யாகுவின் பதவியை காப்பாற்றுவதற்கான அரசியல் போர் என குறிப்பிட்டுள்ளார். தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பணைய கைதிகள், இராணுவ வீரர்கள், இஸ்ரேல் பொதுமக்கள் என யாவற்றையும் பழி கொடுக்க நெத்தன்யாகு தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண் குழந்தை மீது பாலியல் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவ அதிகாரி அமெரிக்காவில் இருந்து தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ அதிகாரியான டாம் ஆர்டோயிம் அலெக்சாண்ட்ரோவிச்
அமெரிக்காவில் தங்கியிருந்த போது 15 வயதான பெண் குழந்தை மீது பாலியல் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைதாகி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். குற்றம் குறித்து வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இவர் திடீரென இஸ்ரேலுக்கு சென்று தப்பிவிட்டார். அவர் செய்த குற்றத்திற்கு சுமார் 10 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கப்படும் நிலையில் மிகப்பெரிய குற்றத்தை செய்துவிட்டு எப்படி அவர் இஸ்ரேலுக்கு சர்வசாதாரணமாக சென்றார் என்ற விவாதம் அமெரிக்காவை உலுக்கி வருகிறது. ட்ரம்ப் நிர்வாகம் மீது ஒரு தரப்பு குற்றம் சுமத்த, அவர்களோ மாநில நிர்வாகத்தை குற்றம் சுமத்த, அவர்களோ நீதித்துறையை குற்றம் சுமத்த, கடைசி வரை யார் அவரை பத்திரமாக இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தது என்ற கேள்விக்கு விடையில்லை. வழக்கமாக இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கையில் பிரேஸ்லைட் ஒன்று பூட்டப்பட்டு GPS கருவி மூலம் அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள். அவர்கள் வெளிமாநிலத்திற்கு கூட அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது கொடும் குற்றத்தில் ஈடுபட்ட இஸ்ரேல் ராணுவ அதிகாரியின் பாஸ்போர்ட் ஏன் முடக்கப்படவில்லை? ஏன் அவர் GPS மூலம் கண்காணிக்கப்படவில்லை போன்ற பல கேள்விகளுக்கு விடையில்லை. இந்தியா போன்ற வளரும் நாடுகளில்தான் சட்டத்தை வளைக்க முடியும். பலமானவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அமெரிக்காவிலும் இதே நிலைதான் என்ற யதார்த்த உண்மை தெரியவந்துள்ளது. குறிப்பாக போர்க்குற்ற நாடான இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் உலகளவில் எந்த தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்ற சிந்தனையும் உருவாகியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு தொழில்நுட்ப சாதனங்கள் வழங்கி வந்த கனடா நிறுவனம் சப்ளையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஆயுதம் தயாரித்து வழங்கி வரும் நிறுவனம் எல்பிட். இதற்கு தேவையான GPS கருவிகளை கனடா நாட்டைச் சேர்ந்த கேலியன் என்ற நிறுவனம் வழங்கி வந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் காசாவில் பயன்படுத்தும் ஆயுதங்களை கனடாவில் இருந்து அனுப்ப அந்நாட்டு அரசு தடை விதித்தது. இதனை கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் உறுதி செய்தார். இதனிடையே கனடாவில் இருந்து தொடர்ந்து ஆயுதங்கள் சென்று வருவதாக கனடாவில் செயல்படும் பாலஸ்தீன இளைஞர்கள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியதோடு அமைச்சர் அனிதா ஆனந்த் மக்களிடம் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் இஸ்ரேலின் ஆல்பிட் சிஸ்டம் நிறுவனத்திற்கு வர்த்தகத்தை நிறுத்தியுள்ளதாக கனடாவின் GPS தயாரிப்பு நிறுவனம் கேலியன் தெரிவித்துள்ளது. பலத்தை நிரூபிப்பது என்பது எத்தனை மனிதர்களை நீங்கள் கொல்கின்றீர்கள் அல்லது எத்தனை குழந்தைகளை பட்டினியில் வாட்டுகிறீர்கள் என்பதல்ல என ஆஸ்திரேலிய அமைச்சர் இஸ்ரேலுக்கு நெத்தியடி கொடுத்துள்ளார். அண்மை காலமாக இஸ்ரேல் மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலைகள் ஆகும். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க ஆஸ்திரேலியா பரிசீலனை செய்து வருவதால் ஆஸ்திரேலியாவை நெத்தன்யாகு கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து மேற்கு கரை செல்ல இருந்த அதிகாரிகளுக்கு இஸ்ரேல் விசாவை மறுத்துள்ளது. இதேபோல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் தலைவர் சிம்சா ரோத்மான் என்பவருக்கு ஆஸ்திரேலியா விசா வழங்க மறுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை ஒரு பலவீனமான பிரதமர் என்றும் ஆஸ்திரேலிய யூதர்களை அவர் கைவிட்டு விட்டார் என்றும் போர் குற்றவாளி நெத்தன்யாகு விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் டோனி புர்கே பேசும்போது எத்தனை மனிதர்களை நீங்கள் கொல்கின்றீர்கள் அல்லது எத்தனை குழந்தைகளை பட்டினியில் ஆழ்த்துகின்றீர்கள் என்பதை வைத்து உங்களது பலம் அளவிடப்படாது என இஸ்ரேலுக்கு சாட்டையடி கொடுத்துள்ளார். முன்னதாக நெத்தன்யாகுவின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்த ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் இந்த கருத்தை தான் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்றும் ராஜாங்க ரீதியில் இதனை கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஹமாஸின் ஆயுதங்கள் எகிப்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலை அந்நாடு மறுத்துள்ளது. ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை களைய வேண்டும் என இஸ்ரேல் வலியுறுத்தி வருகிறது. 2 ஆண்டுகளாக அந்த அமைப்புடன் போரிட்டும் இஸ்ரேலால் தனது இலக்கை அடைய முடியவில்லை. இந்த நிலையில் இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலில் ஹமாஸின் ஆயுதங்கள் எகிப்திற்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளன. இந்த செய்தியை எகிப்து நிராகரித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரை காசாவில் பாலஸ்தீனிய ஆளுமைகள் அடங்கிய ஆட்சி அமைவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் அதனை கைப்பற்றி நிர்வாகம் செய்வது அமெரிக்காவின் நிர்வாகம், அண்டை அரபு நாடுகளின் நிர்வாகம் போன்ற அனைத்து முன்மொழிதல்களை ஹமாஸ் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. காசாவை பாலஸ்தீனியர்களை தவிர வேறு யாரும் நிர்வாகம் செய்ய முடியாது. அரபு நாடுகளின் படையே வந்தாலும் கூட அது ஆக்கிரமிப்பு படையாகவே கருதப்படும் என திட்டவட்டமாக கூறி வருகிறது. இதனிடையே ஹமாஸ் தற்போது ஏற்றுக்கொண்டுள்ள 60 நாள் போர் நிறுத்தம் மற்றும் ஒப்பந்தத்தின் சரத்துகள் அனைத்தும் அமெரிக்காவின் தூதர் விட்காஃப் முன்மொழிந்தவைதான் என எகிப்து மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு எந்த வகையிலும் இஸ்ரேலால் அதன் கைதிகளை ஹமாஸிடமிருந்து விடுவிக்க முடியாது என எகிப்து தூதுக்குழு அதிகாரி ஒருவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். சர்வதேச போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகு
ஒரு ஹீரோ என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கிறேன் என கூறி 2 வருடமாக போர் நடத்தி இதுவரை இஸ்ரேல் கைதிகளை மீட்க முடியாமல் பல நூறு ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரை பலி கொடுத்து காசாவின் அப்பாவி மக்கள் 65,000 பேரை கொன்று குவித்து அவர்களின் மண்டை ஓடுகளில் சிம்மாசனம் அமைத்து சர்வதேச போர் குற்றவாளியாக உயர்ந்து நிற்பவர் நெதன்யாகு. உலகின் பல நாடுகள் அவர் நுழைந்தால் கைது செய்வோம் என அறிவித்துள்ள நிலையில் நவநாகரீக நாடாக தம்பட்டம் அடித்து வரும் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை கூறியுள்ளார். நெதன்யாகு ஒற்றுமையாக வேலை செய்து ஒரு போரை நடத்தி வருகிறார். அவர் ஒரு போர் வீரர். அவரை சிறையில் தள்ள முயற்சிக்கின்றனர். அதனை நான் நிராகரிக்கிறேன் என ட்ரம்ப் உளறியுள்ளார். காசாவில் இதுவரை சுமார் 19,000 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ள நிலையிலும் போர் நிறுத்தத்திற்கு முன்வர முடியாது என போர் குற்றவாளி நெதன்யாகு அறிவித்திருப்பது நாகரிக உலகின் முகத்தில் கரியை பூசியுள்ளது. புதன்கிழமை அதிகாலை முதல் பகல் வரை மட்டும் காசாவில் பெண் குழந்தைகள் உட்பட 31 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளால் கொல்லப்பட்டுள்ளனர். தற்போது எஞ்சியுள்ள காசா சிட்டியை சுற்றி வளைக்க சுமார் 1,00,000 படைகளை குவிப்பதற்காக 60,000 ரிசர்வ் படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் கொல்லப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 18,885 ஆகும். 60 நாள் போர் நிறுத்தம், கைதிகள் ஒப்படைப்பு உள்ளிட்ட பல சரத்துகள் அடங்கிய சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்ட நிலையில் போர் குற்றவாளி நெதன்யாகு தொடர்ந்து பிடிவாதம் பிடித்து வருகிறார்.